கோரளைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடப்பட்ட பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால எச்சரித்துள்ளார். இன்றைய தினம் திங்கட்கிழமை நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு தெற்கு என அனைவருக்கும் ஒரே சட்டம்தான், அதனை எவரும் மீறக்கூடாது. சட்டத்தை கையில் எடுத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோர் மீது நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே காவல்துறை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கோரளைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிரான் பிரதேசத்தில் குடும்பிமலை உட்பட்ட மலை பிரதேசங்கள், பழமை வாய்ந்த ஆலயங்கள் மற்றும் வயல்வெளிகள் போன்ற இடங்களில் தொல்லியல் இடம் என்ற பெயர் பலகைகள் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடப்பட்டிருந்தன. பிரதேச மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரன், உபதவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அண்மையில் அந்த பெயர் பலகைகளை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.